இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, இவ்வளோ பெரிய பெரிய ராக்கெட்லாம் வச்சிருக்கு. இப்போ இலான் மஸ்க்லாம் ஸ்பேஸ் எக்ஸ்லாம் ரன் பண்ணுறாரு. ஏன் நம்ம வந்து ஒரு விண்கல் வருதுன்னா நம்ம பதிலுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோமே, டார்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்லாம் பார்த்துருக்கோம். அது வந்து ஒரு பெரிய விண்கலை வந்து இங்கேருந்து அது நம்ம ஒரு நிறைய இங்கேருந்து ராக்கெட்ஸ் அனுப்பிச்சு அது வந்து அங்கே போய் அந்த கல்லை வந்து லைட்டாக தட்டி விட்டு அது போயிட்டு இருக்கிற ட்ரெஜெக்டரியை மாற்றி விட்டோம். அதாவது இப்படி இந்த கல் இங்கே இருக்குது, இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம எர்த்துலேருந்து அனுப்பக்கூடிய சில ராக்கெட்ஸ் வந்து இதை போய் தட்டிடுது. இப்படி போய் இதை தட்டி இப்படி வந்துட்டு இருக்கிறது இப்படி மாற்றி மேலே அனுப்பிச்சிட்ருக்கு. ஸோ இப்படி வந்துட்டு இருக்கிறத நம்ம இப்படி அனுப்பிச்சு இப்படி தட்டி மேலே அனுப்ப வைக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் டார்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் மூலியமாக. இப்போ இந்த மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அந்த சைஸில் ஒன்று வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு ரெடியாக இல்லைங்கிறதான் யதார்த்தமான ஒரு விஷயம். சரி, ஓகே, நான் ஏன் எதனால ரெடியாக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் 14 வருஷம் அப்படின்னு சொல்கிறப்போ இன்னையிலேருந்து 2038 ஒரு கல் வந்து நம்மளை இடிக்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 14 இயர்ஸ் அதுக்கு மொத்தம். இந்த 14 இயர்ஸில் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அதிலேருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். மக்களை விட அரசாங்கங்கள் ஒன்றா வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். அரசாங்கங்கள் வந்து அவங்களோட வருஷ பட்ஜெட்டில் வந்து இதுக்குன்னு ஒரு பணத்தொகையை ஒதுக்கி வைக்கணும். அண்ட் இப்போ ரஷ்யாவும் உக்ரைனும் சேர்ந்து இதில் வேலை பார்க்கணும். ஏன்னா இது மொத்த ஹியூமனிட்டிக்கு எதிரான ஒரு போர். ரஷ்யாவில் இருக்கிற சயின்டிஸ்ட்டும் இதுக்கு எதிராக வேலை பார்க்கணும், உக்ரைனில் இருக்கிற சயின்டிஸ்ட்டும் இதுக்கு எதிராக வேலை பார்க்கணும். ஆனால் ரஷ்யா உக்ரைனும் வார்லையும் இருப்பாங்க. இஸ்ரேலில் இருக்கிற சயின்டிஸ்ட்டும் இதுக்கு எதிராக வேலை பார்க்கணும், காசாவில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டும் இதுக்கு எதிராக வேலை பார்க்கணும். ஆனால் அவங்க 2 பேர் போர்லையும் இருந்துட்டு இருப்பாங்க. 2 பேருமே பட்ஜெட் அலோகேட் பண்ணி பலஸ்தீனில் இருக்கிற கவர்மெண்ட்டும் வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ணும், இஸ்ரேலும் இதுக்கு கொஞ்சம் பட்ஜெட் அலோகேட் பண்ணும். அது 14 வருஷம் ஒரு பட்ஜெட்லேயே கொஞ்சம் அலோகேட் பண்ணும். கவர்மெண்ட் வந்து 5 வருஷம் 6 வருஷத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறினாலும் புதுசாக வரக்கூடிய தலைவரும் இதுக்கு பட்ஜெட் அலோகேட் பண்ணிருக்கணும். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய 190 கண்ட்ரீஸும் ஒன்னா சேர்ந்து 190 கண்ட்ரீஸில் இருக்கிற சயின்டிஸ்ட்டும் ஒன்னா சேர்ந்து 14 வருஷத்துக்கு நம்ம கண்டினியூஸாக ஒன்னா வேலை பார்த்தோம்னால் நம்மளால அப்படி ஒரு ஆஸ்ட்ராய்டு வர்றதை தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் நமக்குள்ளே இருக்கிற யூனிட்டியே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அண்ட் அதெல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு வந்து SMPAGயை பற்றி தெரிலங்கிறத விடுங்க. அதாவது இந்த ஸ்பேஸ் மிஷன் பிளானிங் அண்ட் அட்வைசரி குரூப், இந்த மாதிரி ஒரு கல் வந்து நம்மளை இடிக்க வரப்போகுதுன்னா அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் ப்ரோக்ராமே எர்த்தில் இருக்குது, ஆல்ரெடி வச்சிருக்கோம். யுனைடெட் நேஷன்ஸ்க்கு கீழே அது இருக்குது. ஆனால் அது இருக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இப்போ நான் சென்னையில் உட்காந்துட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன், நீங்கள் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. நம்மளுக்கு தெரியலங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி மிகப்பெரிய ஆர்கனைசேஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கே இந்த ஆர்கனைசேஷனை பற்றி தெரியல, அதுதான் பிரச்சனைங்கிறாங்க. சரி மதனு, அப்போ முழுக்க இது வந்து ஒரு இமேஜினரி சினாரியோ, நம்ம ரெடியா இல்லைன்னு சொல்றதா ஒரு பெரிய விஷயமான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. தேர் இஸ் ஆக்சுவலி ஆஸ்டிராய்டு கமிங். எர்த்துக்கிட்ட ஒரு ஆஸ்டிராய்டு வந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த ஆஸ்டிராய்டோட சைஸ் 317 மீட்டர்ஸ். 370 மீட்டருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஃபுட்பால் கிரவுண்டு சைஸுக்கு ஒரு கல்லை யோசிச்சு பாருங்க. ஒரே கல் 3-4 ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு, இந்த மாதிரி 4 கிரவுண்டை வரிசையாக அடுக்கி வச்சிங்கன்னா அது ஒன்றா சேர்த்து ஒரு கல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எவ்வளோ பெருசு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கல் எர்த்தை நோக்கி வந்துட்டு இருக்குது. இது 2038 இல்லை, இது 2029. ஓகேவா? இன்னும் 4 வருஷத்தில் ஏப்ரல் 13 அன்னைக்கு எர்த்துக்கிட்ட பாஸ் பண்ணும். எவ்வளோ தூரத்தில்னு பார்த்தீங்கன்னா 31,000 கிலோமீட்டர் தூரத்தில் இது பாஸ் பண்ணும். 31,000 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கல் போகிறது ஒரு பெரிய விஷயமானு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஏன் இது முக்கியம்னு சொல்கிறேன். நம்ம எர்த்துலேருந்து சேட்டலைட் அனுப்புகிறோம்ல, இப்போ இந்த இன்டர்நெட் சேட்டலைட் யூஸ் பண்ணியிருக்குது, டெலிவிஷன் சேட்டலைட் யூஸ் பண்ணியிருக்குது, சேட்டலைட்ஸ் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது நம்ம அனுப்புகிற சேட்டலைட் சொல்கிறேன். ஹியூமன்ஸ் வந்து சேட்டலைட்ஸ் வானத்தில் நம்ம கம்யூனிகேஷனுக்கு வச்சுருக்கோம்ல, இந்த சேட்டலைட்ஸை விட சில சேட்டலைட்ஸை விட இந்த கல் நம்மளுக்கு கிட்ட பாஸ் பண்ணும். யோசிச்சு பாருங்கள், எர்த்தில் இருக்க தேவைகளுக்காக நம்ம அனுப்பிச்ச சேட்டலைட்டை விட இந்த அப்போபஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆஸ்டிராய்டு வந்து நடுவில், அந்த சேட்டலைட்டுக்கும் எர்த்துக்கும் நடுவில் தாண்டி போகும். அப்போ அது எவ்வளோ க்ளோஸாக ப்ரஷ் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்கள். 31,000 கிலோமீட்டருங்கிறது அவ்வளவு கிட்ட. அண்ட் இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து போனது ஒரேடியாக போகாது, திருப்பி வரும். திருப்பி வர்றப்போ இயர் 2068. ஓகேவா? 2068 ப்ராபப்ளி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு வந்து 60-70 வயசு இருக்கக்கூடிய காலகட்டம். யங்ஸ்டர்ஸ், நான் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நம்மளோட கடைசி காலகட்டங்களில் நான் சொல்லிட்டுருக்கேன். நம்ம வயசான காலகட்டத்தில் 2068 இந்த அப்போபஸ் சேட்டலைட், இந்த அப்போபஸ் ஆஸ்ட்ராய்டு வந்து 2029 ஒரு 31,000 கிலோமீட்டர் கேப்பில் போகுதில்ல, அது போயிட்டு மறுபடியும் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் அடிச்சுட்டு 2068 உங்களோட வயசு என்னங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2068 உங்கள் வயசு என்ன இருக்குன்னு. 2068 இந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து எர்த்தை வந்து இடிக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் தேர்.